ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் வந்துருச்சு. அப்புறம் என்ன ஆஃப் சாரி எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எடுக்கிறோமோ எடுக்கலையோ, வா ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் தாங்க போனோம். இந்த ஆஃப் சாரி எல்லாமே அன்ஸ்டிச்சுடு. ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3500. அதுக்கப்புறம் ஒரு 1000 ருபீஸ் இழுத்து அடிச்சிடும் நம்மளுக்கு தச்சு முடிக்கிறதுக்குள்ளார. ஸோ இப்போ இருக்கிற ரேட் எல்லாமே ஸ்கர்ட் தைக்கிறதுக்கே 300 ருபீஸ் கேட்குறாங்க. வித் லைனிங் போட்டிங்க அப்படின்னா 450 நியர் வந்துடுது. சரி, இதெல்லாம் போடும்போது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி பாப்பா கொஞ்சம் கிராண்டாக சுடிதார் எடுத்துக்கினேன். ஆமாம், நம்ம ஆஃப் சாரி தான் பொங்கலுக்கு கட்டியே தீரணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா சென்னை சில்க்ஸில் ரேட் எல்லாமே ஹெவியாக இருக்குமே, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரிம்மா சாரீ வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்க போகும்போது, கீழே குடோன் இருக்குது, வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் வித் நல்லா டார்க் பார்டரு ப்ளூ நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே 695. சரி, ஒரு ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1300க்குள்ளார ஒரு ஆஃப் சாரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தோம். ஒரு கலெக்ஷன்ஸாக பார்க்க செம்மையாக இருந்தது. அடடட, நம்ம சாரீ எடுக்க போனால் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லைப்பா அப்படின்னு யோசிக்கும்போது, இது வந்து லெமன் எல்லோ வித் க்ரீன். ஆனால் இதில் பார்டர் இல்லையே பாப்பா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பார்டர் வச்சு போடலாம் ரொம்ப வந்து ஓல்டுமா, இந்த மாதிரி போட்டால் எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம பார்க்குறதோட விட்டுருமா, பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்போம். இந்தனை வச்சுட்டு அந்தனை வச்சுட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம பாடிக்கு எது சூட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம போடுறது இல்லைங்க. ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கான்சியஸாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே 700க்குள்ளே நம்ம ஒரு சாரீ சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் கான்சியஸாக இருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக எது நமக்கு சூட் ஆகும்னு பார்க்கும்போது, வேணாம் இந்த எல்லோவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பில்லிங் செக்ஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா மேலதாளம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா முகூர்த்த சாரீ எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே சாரீ எடுத்த சென்னை சில்க்ஸில் இப்படி தாங்க பண்ணி கொடுப்பாங்களாம். சாரியோட ரேட்டு கேட்டிங்கன்னா மயங்கிடுவீங்க, 1.5 lakhs அப்படின்னு சொன்னாங்க. சரி இதெல்லாம் செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் பேசிட்டு ஒரு வழியாக அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பட்டு சாரீலாம் வாங்குறோமோ வாங்கலையோ பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக அப்படியே வெளில வந்துட்டேங்க. நீங்களாம் பொங்கலுக்கு சாரீ வாங்கிட்டீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.